வந்துட்டானுங்களே காலங்காத்தாலே வந்து அமைச்சர் சரத் வந்து ட்ரக்ஸ் யூஸ் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை எடுத்து போட்டு உளறிக்கிட்டு இருந்தானுங்க. அதுக்கு அவர் விளக்கம் கொடுத்ததுக்கு அப்புறமும் எதுக்கு 500 ரூபாய் வச்சிருக்கீங்க, எதுக்கு ஏடிஎம் கார்டுல நசுக்குனீங்கன்னு கேள்வி வேற கேட்கறானுங்க பைத்தியக்காரனுங்க. சரி, நான் வேலிடா ஒரு கொஸ்டின் கேட்கறேன். அத்தனாயிரம் பேர் அந்த ஸ்டேடியம்ல உட்காந்துருக்காங்க. ஐபிஎல் ஸ்டேடியம்னா என்ன கூட்டமா இருக்கும், எவ்வளவு பேர் இருப்பாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். அவ்வளோ பேர் உட்காந்துருக்கிற இடத்துல ஒருத்தர் அப்படி உட்காந்துக்கிட்டு ட்ரக்ஸை எடுத்து இப்படி பண்ணி ட்ரக்ஸை யூஸ் பண்ணால் முன்னாடி பின்னாடி இருக்கவங்கலாம் பார்த்துட்டு அமைதியாக இருப்பாங்களா, இல்லை அப்படி பண்ணாதான் முடியுமா? முதல்ல அந்த மாதிரி ஒரு ட்ரக்கை வந்து உள்ளே எடுத்துகிட்டு போக முடியுமா? எவ்வளோ செக்யூரிட்டிஸ் இருக்கும் ஐபிஎல்லன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். சரியா? அது கூட தெரியாத மழுமட்டியாக இருப்பீங்கன்னு நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. இன்னொரு இயல்பான ஒரு விஷயம், ஓகேயா, நம்ம எல்லாரும் பண்ணுற ஒரு இயல்பான விஷயம்தான். சின்ன வயசுல வந்து என்ன பண்ணியிருப்போம், இந்த பேப்பரெல்லாம் இப்படி நல்லா இப்படி சுருட்டி அதை ஒரு சிகரெட் மாதிரி ஆக்கி அதை கையில வச்சு இப்படி இப்படி பண்ணியிருப்போம். அது சும்மா ஒரு விளையாட்டுக்கு பண்றது, அது ஒரு ஜோக்குக்காக ஒரு காமெடிக்காக பண்ற விஷயம் தான். நம்ம ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் ஒன்னா சேர்ந்து இருக்கிறப்போ அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட போயிருக்கோம். சரி, ஒரு காமெடிக்காக அதை பண்ணலாம், ஒரு விளையாட்டுக்கு அந்த மாதிரி வச்சு க்ரஷ் பண்ணி பார்க்கலாம், அது ஒரு வீடியோவா எடுத்து போடலாம், சும்மா ஒரு காமெடியா ஜோக்கா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட பண்ணிருக்கலாம். இதை விட பெரிய காமெடி என்ன தெரியுமா, அதை வந்து அவரோட பேஜ்லயே தான் போஸ்ட் பண்ணிருக்காரு. அதை இவனுங்க எடுத்து போட்டுட்டு இவனுங்களா ஏதோ புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி எதையோ பேசி லூசத்தனமா உடையிட்டு இருக்கானுங்க. மனநல பாதிக்கப்பட்டிருக்காடு அவங்களுக்கு. அவர் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே சொல்லிட்டாரு, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக தான் போனோம், அந்த இடத்துல பாப்பாக்கு உடம்பு சரியில்லை, அதனால மாத்திரை கொடுத்தோம், அதை அப்படி க்ரஷ் பண்ணி கொடுத்தோம், ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. பக்கத்தில் ஒரு லேடி இருக்காங்க, சுற்றி ஸ்டேடியமில் அவ்வளோ பேர் இருக்காங்க. அந்த இடத்துல உட்காந்து எவனாவது ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுவானா அப்படின்னு கொஞ்சமாவது யோசிங்கடா. அந்த டைம்ல வந்து அவர் சாதாரண மனுஷன்தான், அவர்கிட்ட எந்த பதவியும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது, சாதாரண ஒரு நார்மலான ஒரு மனுஷன் அந்த மாதிரி ஒரு இடத்துல தைரியமா பண்ண முடியுமா அப்படின்றத கொஞ்சம் யோசிங்க. கொஞ்சமாவது வந்து பகுத்தறிவோட யோசிச்சு அதுக்கப்புறமா பேசுங்க. பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்காதீங்க. அதே மாதிரி இது எல்லாத்தையும் வந்து அவர் கூட இருந்தவர்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கிட்ட உங்காலே ஒருத்தர் வீடியோ போட்டிருக்காரு, அதை கூட வேணா போய் பாத்துக்கங்க.